நீ வந்தா தான் பண்ணையாவும் ஜெயகாமா. ஆமா, எல்லாத்துக்கிட்ட இப்படி சனமால தூங்குது எழுப்பிடுறாத்தான். அது என்னமோ சீக்கிரத்தில் கிடக்குற அப்படி கிடக்குறாங்க. ஐயா நான் என்ன பண்ணிட்டு குழு இருக்கு நேரத்துக்கு தண்ணி போட்டு ஊத்தன்னா செங்கல்லே அடிச்சு விடுவாங்க. சபைநாடு வந்துள்ளனே கூட பேசுவதற்கு ஒரு குஞ்சான குஞ்சி கூட. ஐயோ கண்ணத்தன்ன முண்ட அறுத்து
போட்டா ஒரு லோடுக்கு மேல போகும் குஞ்சு வட்ட வட்டமா நேட்டமா அங்க பாரு எற பொறுக்கிட்டு படுத்துட்டு கிடக்குது எத்தனை குஞ்சு வேணுமா கையில பிடிச்சு கீர் போகுது பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும் பாரு நம்ம தாரமான பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒருத்தனை கூட்டி வந்திருக்கிறேன். ஏய் அல்டிமேட் ஸ்டார் அஜித்னு சொல்லுப்பா. அஜித் இளைய தளபதி விஜய்னு சொல்லு. நல்லா நம்மள புகழ வாரி வாரி கூட அப்பதான் நீ சூப்பரா இருப்ப. அதாவது அவரை பார்க்கணும்னாக்க டோக்கன் போட்டுட்டு தான் பார்க்கணும். என்ன சொல்றீங்க? அந்த அளவுக்கு பெரிய ஆளு, பெரிய பணக்காரன். அங்க பஸ் ஸ்டாண்டு கண்ட பக்கமெல்லாம் பெரிய பெரிய மாடியை கட்டி ரூம்பா கட்டி விட்டுருக்கிறான். அந்த அளவுக்கு வசதி படிச்சவன். ஆமா சரி சரி. அவனை போய் பார்க்கணும்னாக்கா அதாவது டோக்கன் வரிசையா நின்றுதான் போய் பார்க்கணும். ஆமா அப்பேற்பட்ட ஆளு. ஆமா அவனை போய் பார்த்தாக்க ஒரு கையில பக்கெட்டு, நல்லா பெருமையா சொல்ல பிள்ளை ஐ லவ் யூன்னு சொல்லணும். ஒரு கையில பக்கெட்டு, ஒரு கையில டப்பா, ஒரு கையில விளக்குமாறு நின்றுட்டு இருப்பான். அப்பேற்பட்ட பணக்காரன் என்னடா பணக்காரனா இருப்பேன் பொட்டிக்கார புண்டவாயா தக்காளி சாறு கறி குழம்பெல்லாம் கேக்குறாங்களே நேரத்துக்கு சொல்லு. கக்கசு கழுவிட்டு இருக்கிறான் பாரு, முன்னாடி இருக்கிறேன் பாரு, இங்கதான் நக்கறான். சரி நான் போய் பாக்கட்டுமா? போய் பாரு. போடு போடு எதோ ஒன்று ஆகட்டும். எந்திரிக்கிற மேல என்னடா அப்படி தூக்கம் உங்களுக்கு? சிட்டு குஞ்சே பைக்கு மாடு கட்ட விட ஏடு கட்ட விட சகலா விடுத ஆவி விடுத தேவடி விடுத ஆளு காரண புண்டு வயல வளர்த்துற வீதியில் போறவனே பொட்டிக்கார கூத்தியா புண்டை நக்கறவனே எங்கடா அப்படி ஏறிட்டு பாரு. அந்த பிள்ளை சொல்றானே நீ கேட்காத நம்பாத குடும்பம் கெட்டு போயிடும். என்ன அப்படி சனால தூங்கிட்டே இருந்தான். அவன் கும்பிடிக்கு வச்சிருக்கிறான். காளியம்மனுக்கு கும்பிடிக்கு இன்னைக்கே வைக்கலாம். குழுவுக்கு நல்லா கோமாளி ஒரு பொட்டை பிள்ளைங்க வந்தா குமிஞ்ச தலை நிமிராம வருவாங்க. பெண்களை கண்ட உடனே ஏதோ ஒண்ணு வராது. போயிட்டான் நோவா. அது இல்ல ஒரு பாடல், ஒரு பாடல் ஒண்ணு எடுத்துடுறா. ஓ பாடல் பாடணுமா? ஓடுறமா எடுத்துருப்பாங்க. ஓடுற பாரு பிச்சில ஓடுறான். சொம்பு குடுக்க என்னத்துக்கா? நல்லது யாரு அங்குலோ, நல்லது யாரு அங்குலோ, யாக்கமவ பெருமங்கலம், யாக்கமவ பெருமங்கலம், சொந்தபுரு சூலமங்கலம், சொந்தபுரு சூலமங்கலம், இவ சிரிச்சு புட்டா குரலு வெங்கலம், இவ சிரிச்சு புட்டா குரலு வெங்கலம், நெலிகிற நெலிச்சு போல நடைய பாரு, நரைக்கிற மஞ்சள போல நடக்க பாரு, அண்ணா வெட்டி வெட்டி தென்னா வெட்டி நடையில் தெரியுது, நம்ம காரணிக்கு காலி சந்திர பூஜி தெரியுது.
விடுவேன். ஏய் இது என்ன வந்தாது கோயில் விட்டு நான் தான் போய் ஏங்க, இந்த பாட்டெல்லாம் எனக்கு பிடிக்கல. நல்ல ஒரு கானா பாட்டா, நல்ல ஒரு குறவங்க குறைச்சி பாட்டை எடுத்துடுறாங்க அவங்க வீட்டுல எல்லாம். இது அவன் உறவும் குறைச்சி எடுத்துடுறாங்க பாட்டு வேணுமா? ஆமா. அத்தமாக உன்ன நினைச்சி அழகு கவிதா ஒன்று படிச்சேன். அத்தமாக உன்ன நினைச்சி அழகு கவிதா ஒன்று படிச்சேன். அத்தனையும் மறந்து போட்டேன் அதையே உன்னை பார்த்ததில்லை. அத்தனையும் மறந்து போட்டேன் அதையே உன்னை பார்த்ததில்லை. அடி அஞ்சிடமே உன்னை கொஞ்சமே நாம் என்ன செடி சொல்ல ஒரு வார்த்தை ஒன்று வரவில்லை. மாமா மாய என்ன நினைச்சி மல்லிகை மொட்டு தலையில் வச்சேன். அடி மல்லிகை மொட்டு தலையில் வச்சேன். அத்தனையும் மறந்து போட்டேன் அதையே உன்னை பார்த்ததில்லை. அத்தனையும் மறந்து போட்டேன் அதையே உன்னை பார்த்ததில்லை. அடி அஞ்சுதமே உன்னை கொஞ்சமே நாம் எல்லாம் சரி சொல்ல ஒரு வார்த்தை ஒன்று வரவில்லை. தயிருப்பான புரியாட்டம் தலகீழா தொங்கிரண்டி. தயிருப்பான புரியாட்டம் தலகீழா தொங்கிரண்டி. தாலி ஒன்று வாங்கி வந்து தை மாசம் காக்கிறண்டி. கண்ணால வல விரிச்சி கண்ணால புலந்த விட்ட என்னோட மனசுக்குள்ள பொல்லாத ஆசை எடுக்க. மாமா மக உன்ன நினைச்சி மல்லிகை பூ என்ன நினைச்சி அடியே கண்ணனா கண்ணனா. அது ஆயாது என்னப்பா இந்நேரத்துக்கு இந்த புட்டு புட்டு குடுப்பு அப்படிங்கிற வேலை செய்யறது. பாடு பார்க்கலாம். ஆமா, அப்படியே வந்துடணும். அப்படியே பாடாத மாதிரி வந்துடணும். பாடாதான். பாடுறமா நான் ரெட்டி இப்ப நீங்க ரெடியா. நான் ரெட்டி இப்ப நீங்க ரெடியா. லபு பண்ண நான் ரெட்டி இப்ப நீங்க ரெடியா. நான் ரெட்டி இப்ப நீங்க ரெடியா. அலெக்சா மாறிவிட நான் ரெடி. அலெக்சா மாறிவிட நான் ரெடி. என்ன அப்படியே சாப்பிடலாம் நீங்க ரெடியா. அலெக்சா மாறிவிட நான் ரெடி. என்ன அப்படியே சாப்பிடலாம் நீங்க ரெடியா. குமரன் சிக்ஸா மாறிவிட நான் ரெடி. உங்க கூதி எல்லாம் பூச்சிடலாம் நீங்க ரெடியா. உன் பாட்டே எதுவும் வேண்டாங்க வா. அம்மம்மா இன்னும் போனால் போகட்டும். அப்படியா இருந்தாலும் பேர் என்னம்மா? இந்துஜா. இன்னும் இந்துஜா பாப்பா அவர்கள் நம்ம வேடத்தை பாராட்டி ஒரு 20 ரூபாய் வழங்கி இருக்கிறார். அவர்கள் எங்கமுக போனாலும் தங்கமுகமாகி எலுமிச்சை கடைக்கு மறுகடி இல்லாத படிக்கு சீரோடு சிறப்போடு வாழ வேண்டும் என்று எல்லாம் உள்ள காளியம்மனை பிரார்த்திக்கின்றோம். பிராமோதி இன்னும் காசு கொடுத்தவர்களும் கொடுக்காதவர்களும் எனக்காக நன்கொடை கொடுத்த சின்னஞ்சிறை குழந்தைகள் அனைவரும் நீங்க மட்டும் பள்ளிக்கூடம் போவாதே பாஸ் ஆகி நீ போக மாட்டியாடுங்க என்னடா அப்படி என்னமா பண்றது குழுவுது ஒண்ணு. அசலூர் வம்பலாட்டம் உள்ளூர் தெங்கலாட்டம் ஏம்ரால் சேர்த்துட்டு முச்சு பூக்கா ஏமியம்மா பூக்கு பூக்கு மணி கேசாதா. அடியே ஆணாக பிறந்த அப்பமார்களோ பெண்ணாய கூடிய அருமை கூடிய தாய் தந்தைமார்களோ நாட்டுக்கு நாடு மகா நாடு பேருமுகுலம் சிறந்த நாடு. ஓரிரவு நாடகத்தை சதுரநாட்டியம் செய்துள்ளாரே ஏன் எதற்காக? இன்னும் காளியம்மன் பண்டிகையை முன்னிட்டு ஊர் பெரியோர்களும் சிறியோர்களும் ஊர் பொதுமக்களும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இன்று ஓரிரவு நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார். அடியே ஓய் இந்த காளியம்மன் சன்கதி கோபுரம் எப்படி வருடம் எப்படி ஓங்கி கொண்டு போகிறதோ எப்படி ஓங்கி ஓங்கி வளர்கிறதோ அது போல இன்று ஒரு நாடகத்தை சதுநாட்டியம் செய்துள்ள வைத்துள்ள நாடகம் நாடகம் என்னது என்ன நாடகம் வச்சிருக்கிறாங்க? பபர்வாகனன் சண்டை. அம்மா ஓய் இதோ பப்பர வாகனன் சண்டை சண்டை இல்லை என்றால் இல்லை என்னது
சித்ராங்கதி கல்யாணம். சொல்லு, நீ சத்தமா சொல்லு பாக்கலாம். சித்ராங்கதி கல்யாணம். அப்படியே சித்ராகதை கல்யாணம். அப்படி இருந்தாலும் அம்மம்மா ஓய் இந்த சித்ராகதி கல்யாணத்தில் வேடமிட்டு வெளியே வந்தனே வந்திருக்கிறாய். நான் யார்? எமது பேர் என்ன? கோட்டீஸ்வரனை என்னடா பிடிச்சிருக்கிற கேட்காத கேட்டு நல்லா இருக்குதா கட்டிக்கிறியா? நீ எப்ப எப்பன்னு தான் திரும்பி கடப்பாரியே காத்துக்கு பறக்குது. நீ எல்லாம் எனக்கு ஏமாத்துறான்டா. கடப்பாரியே காத்துக்கு பறக்குதா? ஐயா சால் பண்ணலையா இருந்தாலும் சால் பண்ணலையா? அப்படியா? ஓய் வா சொல்றேன். அடியா ஆயத்தான் தந்தை தெரியல. என்னுடைய பேரை சொன்னேன்னு உனக்கு நுழைஞ்சிச்சா இல்லையா? ஐயோ நுழையலாயா? ஏன்னு கேட்டா எனக்கு பேண்டைக்குள்ளக்குது உனக்கு பாவாடைக்குள்ளக்குது எப்படி நுழையும்? கொஞ்ச நேரம் கேப் விட்டுன்னா நுழைச்சு விட்டுருவான். வவுத்துக்கு பீயத்தங்கிறோம். அடியே உனக்கு வேணுமா? பால பருவமுள்ள சோழ கீழ போல அண்ணன் நடக்க பின்னே சடை குழுங்க வா வரான். ஆயன் தனக்கு தங்கை நான் சாயலுடைய மங்கை என்னுடைய பேரோ அழகு சுபத்திரை. ஓ உங்க பேரோ அழகு சுபத்திரை. ஆஹா அம்மா அழகு சுபத்திரைன்னு சொல்றீங்களே. இன்னும் எம்ஜிஆர் தம்பி கோபால் அவர்கள் அந்த அப்பா வயது சொல்வதற்கு கூட நம்மளுக்கு வயது இல்ல. ஆமா பெயர் சொல்வதற்கு கூட நம்மளுக்கு வயது இல்ல. அப்பேற்பட்ட அந்த அப்பா நம்ம வேடத்தை பாராட்டி ஒரு 40 ரூபாய் வழங்கி இருக்கிறார். அவர்கள் எங்கமோ போனாலும் தங்கமுகமாகி சீரோடு சிறப்போடு வாழ வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். ராமோ ஜெயம். சமர்ப்பணம். அதுவும் பொட்ட பிள்ளைங்க வந்தா தாமா எந்திரிச்சு வந்து கொத்துறபடி. உனக்கெல்லாம் அவனுக்கு தொக்கு அடிச்சு போச்சு. ஏன்டா அந்த அப்படி பேசுறப்படி? உன்னை கண்டவன் தான் ஏன் குழுவுல இருந்து அவரு எப்படி ஆயிருக்க மாட்டேங்குது. சாமி இப்பதான் வாக்க இருக்குது. ஓய் இப்படி நான் அழகு சுபத்திரையாக இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரம்மா? என்னை 10 மாதம் 300 நாள் அங்கத்திலே சுமந்து என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு? தாய் தந்தை யார் தெரியுமா? யாரம்மா? ஆமா எங்களெல்லாம் இவ்வளவு தூரம் கேக்குறீங்க. ஒரு வேசக்கார தவறாது வந்து வர வேசத்துல இப்படி கேக்குறல்ல. வேண்டாடே உங்க அப்பா அம்மா எல்லாம் யாரு? ஐயோ அதை ஏமா நேரத்துக்கு ஞாபகப்படுத்துற. அவங்கள நினைச்சா கூட எனக்கு இடைஞ்சல வந்து சேர்ந்துக்குமா. என்னாச்சு? எங்க அப்பங்கிறானே
எங்க அப்பன் பேரு தடிபெரத்த தாண்டவராயம். எங்க அம்மா பேரு காம்பு பெரத்த கந்தம்மா. நான் வந்து கூலி பெருத்த குப்பாயி எங்க அம்மா பேரு. என்னது? ஒண்ணும் இல்ல சொல்லு சொல்லு. அம்மம்மா ஓய் அப்படி இருந்தாலும் என் தாய் தந்தை யார் தெரியுமா? ஐயோ அழகா இருக்கிறியே. உன்னையும் அழகா பெற்று பேர் வைத்தார்களே. என்ன மாதிரி எவ்வளவு அழகா இருக்கிற. ஏன் எனக்கு என்ன குறைச்சல்? போய் மூஞ்சி ஃபர்ஸ்ட் கண்ணாடியில் பாடுறப்போ. அப்படியா? ஏன் நான் அழகா இருந்தா? அழகா இருந்தா இல்லையா? 10 மாதம் தான். தேங்க்யூ. பாருங்க இப்ப வந்துட்டு போனிச்சா பிள்ளை. ஆமா அதே மாதிரி தான் எனக்கு ரொம்ப நாளா படிக்கணும்னு ஆசை. சரி என்னால படிக்க முடியல. ஏன்னு கேளு. ஏன் என்ன காரணம்? பஞ்சம். சோத்து கூட வழி இல்லாத காரணம். அப்புறம் எப்படி நான் பள்ளிக்கூடம் படிக்க முடியும்? படிக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னு கேக்குறேன். நான் செய்யறதோ கூலி வேலை. ஆனா எனக்கு படிப்புன்னா ரொம்ப பிடிக்கும். படிக்கலாம்னு ஆசை. நாமளும் படிச்சு முன்னுக்கு வரலாம் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை.
அப்படி வெறி இருந்து ஆ, நான் தான் படிக்காத போயிட்டோம். ஆமா நம்ம கல்யாணம் பண்ற பிள்ளைனாவது படிச்சிருக்கணுமே படிச்சிருக்கணுமே. அப்படின்னு சொல்லி ஆ, எங்க அப்பனை பிடியா பிடிச்சு ஆ, உன்னை கொடுவாலே வெட்டி போடணும். ஆ, யாரு எங்க அப்பனை மிரட்டினது. என்ன கொடுவல் வெட்டுவேன். எங்க அப்பனை மிரட்டினது. சரி சரி. எனக்கு வந்து ஆ, நல்லா படிச்ச பிள்ளையா தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். கல்யாணம் பண்ணி வைக்கணும். இங்கிலீஷ் பேசணும் பிள்ளை. ஆ, அந்த மாதிரி பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி கேட்டோம். முதல்ல இங்கிலீஷ் பேசணும். அப்படின்னு கேட்ட உடனே ஆ, எங்க அப்பா என்ன பண்ணிவிட்டான், என்ன பண்ணோம். சரி பையன் ஆசைப்படுறானே ஆ, அப்படின்னு சொல்லி ஆ, ஊருக்கு தெரிஞ்சு ஆ, ஒரு படிச்ச பிள்ளையா பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சான்பா. உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். ஆ, சரி. கல்யாணம் ஆனது என்னமோ உண்மைதான். ஆ, எங்க வீட்டுக்காரி கிட்ட போனா எங்க வீட்டுக்காரி என்னங்கிறா, ஆ, ஐ டோன்ட் நோ அப்படிங்கிறாளா. வர்றா. என்னடா இந்த பிள்ளை என்னென்னமா பேசுதே அப்படிங்கிறது நான் முடிக்கிறது. ஆ, நம்மளுக்கு தான் இங்கிலீஷ் தெரியாது, சரி. படிச்சிருந்தா தானே தெரியும் ஆ, அப்படிங்கிறால. ஆ, அப்புறமேட்டுக்கு நான் இருந்துட்டு நானும் எத்தனை நாளைக்கு தான் பொறுக்குறது. ஆ, சரி ஏதோ இந்த நேரத்துல பூந்து பார்க்கலாமடா ஆ, அப்படின்னு போய் நைட்டு ஒரு 12 மணி பக்கமா ஆ, அச்சாத போய் காலை சொரணும் பாரு. ஆ, டோன்ட் டச் அப்படின்னாலா. வர்றா. ஓ டோன்ட் டச்னா கூப்பிடுறாளாட்டுங்க நம்மள. ஆ, அது பண்ணிட்டு கெட்ட போன பாரு, ஆ, எட்டி மூஞ்சி மேல வந்துட்டாளா. ஆ, பொண்டாட்டி கையில அடி வாங்கிவிட்டு ஆ, நாம என்னடா பண்றது. இது அகுமானமா இருக்குது. அகுமானமா இருக்குது. ஆ, நாமளும் எப்படியாவது இங்கிலீஷ் கத்துக்கணும். கத்துக்கணும். இவன் முன்னால நாமளும் இங்கிலீஷ் போய் பேசணும். அப்பதான் நம்ம பொண்டாட்டி நம்மளுக்கு மதிப்பு கொடுப்பா மதிப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆ, நானும் இங்கிலீஷ் பேசலாம்னு போறேன். ஆ, எங்க. நான் எங்க அப்பா தான் எனக்கு, நான் தான் பள்ளிக்கூடம் படிக்கலையே. ஆமா. எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தது, ஆ. மகனே ஆ. நீ வேலை வெட்டி எல்லாம் செஞ்சு கஷ்டப்படாத ஆ, பாரு, உனக்குன்னு 3 ஆடுகுட்டி வாங்கி தரான். ஆட்டுக்குட்டி. 3 ஆட்டுக்குட்டி வாங்கி தரான். ஆ, 3 ஆட்டுக்குட்டி மேய்ச்சி ஏச்சி. நீ பொழைச்சிக்கா ஆ, அப்படின்னு சொல்லிவிட்டானே. ஆ, நானும் ஆட்டுக்குட்டி பிடிச்சிட்டு போய் மேய்க்கிறது வர்றது, ஆ, மேய்க்கிறது வர்றது. ஆ. ஆனா இங்கிலீஷ கத்துக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆசை. நான் ஒரு நாள் என்ன பண்ணிவிட்டோம், வித வாங்கிட்டுமே. உதவ பொண்டாடி கையில அடி வாங்கி விட்டோமே. ஆ, நான் ஒரு நாள் என்ன பண்ணிவிட்டோம், ஆ. தாரமங்கலம் பைபாஸ்ல நின்று ஆட்டுக்குட்டி மேய்ச்சிக்கிட்டோம். நீ. ஆ, ஆ, ஆட்டுக்குட்டி மேய்ச்சிக்கிட்டோம்னா ஆ. அங்கிருந்து ஒரு இங்கிலீஷ்காரன் வந்து ஆ, இறங்கி வந்து பயங்கரமா பந்தாவ பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு வர்றா. கோட்டு போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு வந்து இறங்கினாங்க. ஆ, அடி அப்பா, ஆ, இவங்க பெரிய இங்கிலீஷ்கார ஆட்டங்கப்பா, ஆமா. இவங்க கிட்ட போய் எப்படியாவது இங்கிலீஷ் கத்துக்கலாம் ஆ, அப்படின்னு சொல்லி ஆ. அந்த வெள்ளைக்காரங்கிட்ட போய் கேட்டோம். என்னன்னு. சார் ஆ, உங்களுக்கு என்ன வேணாலும் தரோம், ஆ, எனக்கு இங்கிலீஷ் மட்டும் சொல்லி கொடுங்க. ஆ, என் பொண்டாட்டி முன்னால நான் மான மரியாதையா வாழும், ஆ, எனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுங்க சொல்லி கொடுங்க. அப்படின்னு சொல்லி ஆ, போய் நான் இங்கிலீஷ் கத்துக்கிட்டேன். ஆ, அப்புறம் அதுல ஒருத்தன் இறங்கி வந்து ஆ, நோ நோ அப்படின்னா பாரு. ஆ, அதே பையன் ஒரு இங்கிலீஷ் கத்துக்கிட்டோம்னா, ஆ, ஒரு இங்கிலீஷ் கத்துக்கிட்டோம்னா இதுக்கு மேல என்னடா போய் அப்படின்னு ஆ. கையில அந்த ஒரு ஆட்டுக்குட்டி இப்படி வச்சு கொடுத்துட்டேன். ஆட்டுக்குட்டி போனா மயிலாகி போச்சு. போச்சு. பொண்டாட்டிக்கிட்ட கௌரவமா இங்கிலீஷ் பேசணும்னு சொல்லி பேசணும். ஒரு ஆட்டுக்குட்டி பிடிச்சு கொடுத்துட்டேன். சரி. அந்தாட ஒரு பொம்பளை இறங்கணும். ஆ, அவன் அரைக்கால டவுசர் போட்டுக்கிட்டு இறங்கி வந்து நின்று கிடந்தான். ஆ, மேடம் ஆ. நீங்க எனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்னா. ஆ, எஸ் அப்படின்னா. ஆ, அடே பையா, ஆ. இன்னொரு இங்கிலீஷ் கத்துக்கிட்டோம்னா அடே பொண்டாட்டி முன்னால கௌரவமா போயிடலாமா ஆ. அப்படின்னு இப்படி என்ன பண்ணிவிட்டு இன்னொரு ஆட்டுக்குட்டி பிடிச்சு கொடுத்துட்டேன் அந்த பொம்பளை கிட்ட. அட, எஸ்ன்னு சொன்னதுக்கேவா? ஆ, ஆ, பிடிச்சு கொடுத்துட்டேன். ஆ. அதுக்கப்புறமே எடுத்து 2 இங்கிலீஷ் கத்துக்கிட்டோமே. ஆ, இன்னும் ஒரு குட்டிக்குத ஆ. அந்த ஒரு குட்டி வச்சுட்டு முடிச்சுக்கிட்டோம். ஆ, அந்த காரு டிரைவர் வந்து, ஆ, ஏப்பா ஆ, நாங்க கிளம்பட்டுமா, ஆ. எங்க கிளம்புறீங்களா அப்படின்னு கேட்டோம். ஆ, கிளம்புறீங்களான்னு கேட்டதுக்கு ஆ, ஆமா ஆல்ரைட் அப்படின்னா பாரு. ஆ. ஓ ஆல்ரைட்னு சொல்றானா. ஆ. இவ்வளவு இங்கிலீஷ் கத்து கொடுக்குறான்னு ஆ. அவங்ககிட்டயும் ஒரு குட்டி பிடிச்சு கொடுத்துக்கிட்டேன். அதான் 3 ஆட்டுக்குட்டியும் போச்சு. 3 ஆட்டுக்குட்டி போனா புண்டியாய் போச்சு. கொண்டாட்டிக்கிட்ட இங்கிலீஷ் பேசணும், பேசணும். கௌரவமா படைக்கணும். ஆமா. அப்படி விட்டு 3 குட்டியும் பிடிச்சு கொடுத்துட்டு ஆ, பைபாஸ்ல இருந்து நடந்தே வரணும். ஆ, நடந்து வந்து ஆ, எங்க ஊராண்ட வந்து நின்னோம். ஆ, எங்க ஊர்ல எல்லாம் போலீஸ்காரெல்லாம் வெறும் கூட்டமா ஊர் தலைவர் ஆ. போலீஸ்காரெல்லாம் நின்று இருக்கிறாங்களே, நல்லா கூட்டமா இருக்கிறேன். கூட்டமாகறாங்களே. என்னடா இது, ஆ. என்னைக்கு இல்லாத நம்ம ஊர்ல இவ்வளவு கார் வந்திருக்குது, ஆ. கட்சிக்காரெல்லாம் வந்திருக்கிறாங்க, ஆ. பெரிய பெரிய ஆளுங்களும் கோட்டு போட்டுட்டு வந்திருக்கிறாங்க, அதுக்கு போலீஸ் எல்லாம் வந்து போலீஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க. ஆ. என்னவா இருக்குன்னு நான் போய் உள்ள போய் பார்த்தோம். ஆ, நம்மளுக்கு தான் 3 இங்கிலீஷ் தெரியும். ஆ, நாம தான் இங்கிலீஷ் கத்துக்கிட்டோமே. ஆமா. எவன் தான் அப்படின்னு உள்ள பூந்து போய் பாக்குறேன். ஆ, அன்னைக்குன்னு பார்த்துதான் ஆ. எங்க ஊர்ல ஒருத்தனை அடிச்சு ஆ. கொன்னு தூக்கல ஆலமரத்துல தொங்க விட்டு இருக்கிறாங்களே. ஆலமரத்துல தூக்கி கட்டி விட்டாங்க. ஆலமரத்துல
ஆலமரத்துல தூக்கி கட்டிருக்கிறாங்க எல்லாரும் பிரிச்சு போய் நின்றுகிட்டு பயந்துகிட்டு கொலை குண்டியெல்லாம் அதிரி நின்றுட்டு இருக்கிறாங்க போலீஸ் வேற இங்கிலீஷ்ல அப்படிங்கிறாங்க நீங்க கேக்குற கேள்விக்கு எங்க ஊருக்காரங்க எல்லாம் இப்படியே கையை கட்டிக்கிட்டு இப்படியே நின்றுட்டு இருந்தாங்க படிக்க தெரியாது நம்மளுக்கு தான் 3 இங்கிலீஷ் தெரியுமே 3 இங்கிலீஷ் தெரியுமே நாம ஏன் போய் நம்ம பயந்துட்டு நிக்கணும் அப்படின்ட்டு நான் என்ன நின்றுட்டு இருக்கிறோம் நான் தான் அதுலயே துணிச்சுலாம் நின்றுட்டு இருக்கிறோம் நம்ம எப்படா கேட்பாங்கன்னு நின்றுட்டு இருக்கிறோம் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து நின்று ஏய் இந்த கொலையை யார் பண்ணது அப்படின்னு கேட்டாங்க எஸ் அப்படின்னா கத்துக்கு நம்ம கிட்ட தான் இங்கிலீஷ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கொலை யார் பண்ணுது அப்படின்னா நான் கவுரு புண்டியா பாரு எஸ் அப்படின்னா ஓஹோ அப்படியா அப்படின்ட்டு தூக்கி வண்டியில ஏத்துங்கன்னு சொல்லி வண்டியில ஏத்திக்கிட்டான் வண்டியில ஏத்திக்கிட்டு போய் என்ன பண்ணாங்க போலீஸ் ஸ்டேஷன் உள்ள உட்கார வச்சு என்ன அந்த சப் இன்ஸ்பெக்டர் என்னன்னு கேக்குறாரு டேய் உண்மையும் ஒத்துக்கா இந்த கொலைய நீ மட்டும் பண்ணியா இல்ல கூட்டாளி யாராவது சேர்ந்து பண்ணீங்களா அப்படின்னா நாந்துகிட்டு பாரு அத்தான் 2வது இங்கிலீஷுக்கு 2வது இங்கிலீஷுக்கு அதான் ஒண்ணு விடலான்னு சொல்லி நோ 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 அப்படின்னு நோ 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 அப்படிங்கமா ஓ அப்படியா கணக்கு வேற யாரும் கொல்லல நோ 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 அப்படின்னு அப்புறம் என்ன பண்ணிவிட்டாரு சரி இவனை கவனிக்கிற விதத்துல தான் கவனிக்கணும் அப்புறமேட்டுக்கு சப் இன்ஸ்பெக்டர் நல்லா ஆளு நல்ல டேங்கலாரி ஆட்டங்களா அப்படி வந்து நின்றுகிட்டு சட்டையும் கலட்டுறா அப்படி பேண்ட கலட்டுறா அப்படி பெல்ட்டு உறவுறா அப்படி நான் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன் ஓஹோ சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து யூனிஃபார்ம் சரியில்லையாட்டது நம்மளுக்கு கலட்டி கொடுத்து போலீஸ் ஆக்கி விட்டு வராங்காட்டிக்கு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் கான்ஸ்டபிள் இவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கலாமான்னு கேட்டான் நான் கொலைய முடியும் இருந்துடக்கூடாது அந்த 3வது இங்கிலீஷ் சொல்லிவிட்டேன் ஆல் ரைட் அப்படின்னு பாரு ஆல் ரைட்னு சொல்லவும் ஆளுக்கு லத்தி எடுத்து மாத்தி மாத்தி குத்துன்னு குத்தி ஏ பையன் மூத்தனை விட்டு கோணையா மூத்தனை விட்டு அல்லாலேயே ஏத்தி அன்னையோட இந்த இங்கிலீஷ் கத்துக்கிற ஆசையே என்னை விட்டு போச்சு இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு போய் மீதியானது என்ன மீதி